நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம் 5.26 பார்க்க போறோம். பார்க்கலாம். Find the intercept made by the line அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. The coordinate axis. So first நம்ம கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல இருந்து இன்டர்செப்ட் ஃபார்மா நம்ம மாத்தணும். கன்வெர்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து a வேல்யூ b வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களுடைய क्वेश्चन. So first நம்ம கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். given போட்டுக்கோங்க. 4x - 9y + 36 = 0. இதான் அவங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை இன்டர்செப்ட் ஃபார்மா மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்ஸ்டன்ட் வந்து என்ன இருக்கு +36 இருக்கு. ஸோ அதை ரைட் சைட் கொண்டு போறோம். அப்போ 4x - 9y = -36 அப்படின்னு ஆகும். தென் கான்ஸ்டன்ட்டை நம்ம 1ன்னு மாற்றணும். அப்போதான் நம்மளுக்கு வந்து இன்டர்செப்ட் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இதை வந்து என்ன இருக்கு கான்ஸ்டன்ட் இருக்கிற இடத்துல -36 இருக்கு. அப்போ அந்த இடத்துல 1ஆ மாற்றணும் அப்படின்னா -36ஆல டிவைட் பண்ணால் போதும். ஸோ டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 4/-36 இருக்கும். அதை கட் பண்ண நம்மளுக்கு x/-9 அப்படின்னு கிடைக்கும். தென் -9y/-36 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம கட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ +y/4 அப்படின்னு கிடைக்கும். தென் ஈக்குவல் டு -36/-36 அப்படிங்கும்போது டிவைட் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது 1. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம்னாலே அதோடைய ஃபார்முலா என்னது x/a + y/b = 1 அப்படிதானே. ஸோ இப்போ a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு -9 இருக்கு, b இருக்கிற இடத்துல 4 இருக்கு. இதுதான் a யோட வேல்யூ, b யோட வேல்யூ. ஸோ இது அப்படியே நம்ம எடுத்து எழுதிட வேண்டியதான். ஸோ கம்பேரிங் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வித் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னு போட்டு we get x-க்கு இன்டர்செப்ட் என்னது அப்போ a. அப்போ a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு -9. அப்போ a யோட வேல்யூ என்னது -9. ஸோ a = -9. தென் y இன்டர்செப்ட் என்னது b. ஸோ b இருக்கிற இடத்துல 4 இருக்கு. ஸோ b = 4. இவ்வளவுதான் இதோட ஆன்சர் முடிஞ்சு. இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.